இயக்குனர் ராஜகுமார் வந்து அவர் நேற்று சொல்லியிருக்காரு, முகநூல் பதிவில் போட்டிருந்திருக்காரு, பிரபாகரன்றவரோட தலைவரை போய் சீமான் புகைப்படம்லாம் எடுக்கலை, நான் தான் அந்த படத்தையே வடிவமைச்சு கொடுத்தேன், அவருக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வந்து கேட்டார், நான் வன்னி கொடுத்தேன் அப்படின்னு. எங்களுக்கு முன்ன ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம், ரொம்ப நாம் தமிழில் இருக்கும் போதே சந்தேகங்கள் இருந்துச்சு. ஆனால் அதுக்கங்கிட்ட விலையிட்டு எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி கதிரை நான் சொன்னார், தலைவர் நாங்கள் கூட தான் இருந்தோம், எங்களை மீறி இங்கே உள்ளே வந்திருக்கு வாய்ப்பே இல்லை, அவர் வரவே இல்லை, அவங்க வந்தது அவங்க இருக்கிறது வேறு, தலைவர் இருந்த இடம் வேறு, அவர் வந்துட்டு 15 நாளுமே அவர் ஒழுக்கமாகலாம் இல்லை, உண்மையாகவும் இல்லை ஒழுக்கமாகவும் இல்லை, அங்கேயும் போய்கிட்டு யாருக்கும் தெரியாமல் குடிச்சு பிடி தெரிஞ்சிருக்க. நீ உனக்கு தலைவருக்கு நீ அங்கே இருக்க தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கவேன், அங்கே யாருக்கா தலைவர்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா உன்னை அங்கேயே தலைவர் போட்டு தள்ளியிருப்பார். நீ வாயெல்லாம் இங்கேருந்து பேசுகிற பாரு, ஓ வாயை அன்னைக்கே தலைவர் உடைச்சிருப்பார். ஏன்னா எதிரியை விட துரோகி தான் ஆபத்தானவர். சிங்களை வந்து தலைவருக்கு எதிரி, ஆனால் துரோகி சீமான், மானங்கட்டவன் சீமான், மானங்கட்ட சீமான் தான் துரோகி. இன்றைக்கி சொல்கிற தலைவர் படத்தை கொண்டு போய் சேர்த்தேன், தலைவர் படத்தை கொண்டு போய் சேர்த்தோம்னா ஏன் தலைவர் அதுக்கு முன்னாடி இங்கே யாருக்குமே தெரியாதா? ஏண்டா இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? பெரியார் திராவிட கழகத்திலேருந்து போராட்டம் பண்ணும் போதெல்லாம் நீ நின்ற, நீ எங்கே நின்ற? நீ ஆரம்பத்தில் அவங்க ஆயுதங்கள் இருக்கட்டும் பயிற்சி கொடுக்கும் போதெல்லாம் நீ எங்கே இருந்த? நீ என்ன குழந்தையாக இருந்தியா? நீ போய் சந்திக்கவே இல்லை, சந்திக்காமல் விட்டுட்டு புகைப்படம் நான் கூட என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேறிய? புகைப்படம் என்ன சரி நம்ம இதை சொன்னால் அது புகைப்படம் வச்சுருக்காரு எடுத்திருக்காரு முழுசு இல்லைன்னா அவர் சந்திச்சிரு சார், அப்படியே சந்திச்சிருந்தாலும் 10 நிமிஷம். யார் நீ சொல்கிறது அங்கே உள்ள மற்றவங்க சொல்கிறதுலாம் 10 நிமிஷத்துக்குள்ளே உன்னோட கணக்குக்கு, உன்னோட கணக்கு இல்லை, கூட இருந்தவங்க மற்றவங்களாம் சொல்கிறாங்களே சீமான் சந்திச்சாருன்ட்டு, சந்தித்தது 10 நிமிஷம். 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஆள் 10 வருஷத்துக்குள்ளே வரலாற சொல்கிறான். போனார், துப்பாக்கி போய் கொடுத்தாரு, பயிற்சி கொடுத்தாரு, இட்லி கறி சாப்பிட்டான், அம்மக்கறி சாப்பிட்டான், குறிப்பெடுத்தாக மானங்கட்டவனே. அங்கே போய் எட காலுக்கு செருப்பு கூட இல்லாமல் தங்கச்சியை துப்பாக்கி தூக்கிட்டு திரிக்கடா. நீ வந்துக்கிட்டு நீ என்ன இங்கே நீ சொகுசாக இருந்துக்கிட்டு இன்றைக்கி நீ ஈழத்தமிழில் சொல்லி தலைவர் பேரை சொல்லி தலைவர் பழத்தை பயன் வச்சுக்கிட்டு நீ காசு வசூல் பண்ணி நல்லா கொளுத்து போய் தின்னு போய் நல்லா திமுறா தெரியும் போது நீ வாயெல்லாம் பேசுவேன். கேட்டால் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வந்து ஒருத்தர் சொல்லு வந்து காயப்படுத்தாது, கல் தான் காயப்படுத்தும்னு. ஆனால் உன்னை எங்கேயா கல்லை வச்சு மண்டையை உடைக்க போகிறாங்க, செருப்படி தான் வாங்க போகிற சீமான், நீ செருப்படி தான் வாங்க போகிற. ஓம் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி நினச்சது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஓம் பின்னாடி மானங்கட்ட போய் சம்மந்தமே இல்லாமல் இப்படி கையை தூக்கிட்டு இருப்பேன், சம்மந்தம் இல்லை. இன்றைக்கி பாரு நாங்களும் தலைவர் படம் தான் இருக்கோம், உன் கையில் தலைவர் படத்தை காமிடா, உன் சட்டப்பையில் தலைவர் படத்தை விடா. நான் இன்றைக்கி திமுகவில் இருந்தாலும் என் பையில் தலைவர் படம் தான்டா இருக்குது, உன் பையில் தலைவர் படத்தை காமிடா. நீ வச்சிருக்கியா? நான் தலைவர் பிறந்த நாளுக்கு எத்தனை நாள் குருதி கூட ரத்த தானம் பண்ணியிருக்கேனே, தலைவர் பிறந்த நாள் அன்றைக்கி என் உடல் தானம் பண்ணியிருக்கேனே 2015 நான் இறந்துட்டா கூட என்னோடய உடலை கொண்டு போய் மருத்துவமனையில் என் நாணயம் மனைவியெல்லாம் கொண்டு போய் இறந்துட்டா கொண்டு போய் மருத்துவமனையில் கொடுத்துட்டு போக வேண்டியது தான். நாங்கள் இறந்தால் கூட எங்கள் உடம்பு பயன்படுதுன்னு நினைக்கிறோம், எங்களோட உறுப்பு பயன்படணும், எலும்பு மோங்கடு பயன்படணும்னு நினைக்கிறோம். நீ எதாவது ஒன்று செஞ்சுருக்கியா? நடிகர் கமலஹாசன் கூட செஞ்சுருக்காப்புல உடல் தானம், நீ பண்ணியிருக்கியாடா? நீ என்றைக்கா ஒரு சொட்டு ரத்தம் கொடுத்துருப்பியா? நீ அந்த படத்தை ஒட்டி வச்சு அது ஏற்கனவே நாங்கள் சொல்லும் போதே சொன்னோம், அண்ணன் திருமாவளவனும் தலைவர் நிற்கும் போது தலைவரோட உயரத்தை பார்த்துக்குங்க, திருமாவளவன் எவ்வளோ இருக்கார், அதே திருமாவளவன் அண்ணனும் சீமானனும் எங்கேயா நிற்குமோ அந்த புகைப்படத்தை போட்டிருந்தோம், அந்த புகைப்படத்தை பாருங்கள், இவர் எவ்வளோ உயரத்தில் இருக்கார், தலைவர் எங்கே இருக்கார் இவருக்குன்ட்டு அந்த உயரத்திலே தெரிஞ்சிடும். அந்த படத்தை வடிவமைச்சா, ஆனால் யார் இது இவ்வளோ நாளாக யார் வடிவமைச்சாருன்னு தெரியல. நான் கூட வெளிநாட்டிலேருந்து யார்கிட்ட சொல்லி வடிவமைச்சிருப்பீன்னு நினச்சோம், இங்கெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாருன்ட்டு. அவர் ராஜகுமார்ன்றவருக்கு அவருக்கு கோடி கும்பிடு, ஏன்னா அவர் செஞ்சது தப்பு, இருந்தாலும் இன்றைக்கி அதை ஒத்துக்கிட்டார் அவர். இன்றைக்கி நீ பெரியாரை பேசுகிறதுனால, சமூக நீதியை பற்றி பேசுகிறதுனால ஆர்எஸ்எஸ் முழுக்க ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கானே ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி, 2 பேரும் தான் போய் அங்கே ஆதித்த தந்தி இதில் போய் இந்த நாம் தமிழர் கட்சியை உனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, தம்பி வச்சுக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. அது சமயத்தில் கேட்கும் போது எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ஏன்டா டேய் மானங்கட்ட பேலை, நீங்கள் பேசும்போது மனித குலத்துக்கே எதிரானது பாசிச அப்படி சும்மா ஏண்டா உனக்கு காசு தொட்டு மணின்னு காசை வாங்கிக்கிட்டு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு கைது பண்ணாமல் இருக்க ஒரே ஆள் இந்த மானங்கட்ட சீமா மட்டும்தான். ஏன்னா இந்த இந்திய ஒன்றிய அரசு அவனை வந்து முழுக்க இங்கே திராவிட சிந்தனையை ஒழிக்கணும். சீமா வெல்ல மாட்டான்றது அவங்களுக்கும் தெரியும். இவனை வச்சு இந்த பெரியார் சிந்தனை திராவிட சிந்தனையை ஒழிக்கணும். நீ தமிழ் நாங்கள் வயசுனா ஏற்றுக்கிற மாட்டா மக்கள், நீ தமிழர்ன்ற போரையில் தமிழ் பேசி நீ பேசு.
ஏன்டா தமிழ்நாட்டில் பிறந்து இப்போ உங்கள் வீட்டில் பிடிச்சி உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் உன் பிள்ளைய கைப்பிடிச்சு தான் விட்டுட்டு போயிருவியா? யார் நல்லது பண்ணுறான்னு பாரு. அவன் தமிழரா தெலுங்கரா மலையாளி யாராக இருக்கட்டும், நல்லவனாக இருந்தால் நல்லவன், கெட்டவன் தானே. நீ எம்ஜிஆர் மலையாளின்றதுனால எம்ஜிஆர் கெட்டவன்னு சொல்லிடுவியா? எவ்வளோ வீலத்துக்கு கொடுத்துருக்க? நீ என்னத்தை கொடுத்த? ஐயா கலைஞர் நீ சொல்கிறியா திமுக என்ன பண்ணுச்சு தினமுன்னு? ஈழ பிரச்சனைக்காக 2 ட்ரிப்பு பதவி இழந்திருக்கு, முதலமைச்சர் பதவியை. மானங்கட்டவனே, நீ ஒரு கவுன்சிலரோட ஆகலை. ராஜீவ்காந்தி இறந்துட்டாருன்னா யாரோட ஆட்சி கலைக்கப்பட்டது? சீமான் ஆட்சியா? ஜெயலலிதா ஆட்சியா? யார் ஆட்சியில் கலைக்கப்பட்டது? அது நாங்களே செய்யலை. முழுக்க ஆர்எஸ்எஸ் எவனுக்கு தெரியும்? நம்ம சுப்பிரமணிய சாமிக்கு தெரியும் ராஜீவ்காந்தி எப்படி இறந்தாருன்றது. அவன் இறக்குறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இறந்துட்டாரான்னு கேட்டிருக்கான். அவனை பிடிச்சி உள்ளே போடாமல் வச்சுருக்காங்க. அவனுக்கு ஒரு எம்பி பதவி போட்டு இப்போ அண்ணாமலைக்கு கொடுத்துருக்க மாதிரி இஜெட் பாதுகாப்பு வேறு. அந்த சுப்பிரமணிய சாமி மானங்கட்ட சாமி. அவங்களுக்கு உனக்கு என்னடா இது இருக்குது? குருமூர்த்திக்கு உனக்கு என்ன இருக்குது? பாண்டேக்கு உனக்கு என்ன இருக்குது? அண்ணாமலைக்கு உனக்கு எல்லாம் கூடி உனக்கு ஆதரிக்கிறாங்களே, அதிலே தெரியுதாடா மானங்கட்ட பேல. உனக்கான சூடு சொரணை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த விஜயலட்சுமி மெத்தாச்சி கேட்குற கேள்விக்கு நீ மானங்கட்ட இருந்தால் தூக்கு போட்டு செத்துருப்பேன். இந்த சீமான்ற நாய் விஜய் மற்ற யாராக இருந்தாலும் நம்மளெல்லாம் வேணால் வெளியே தலை காட்ட முடியாது. ஆனால் அதெல்லாம் காரி துப்புனாலும் தொடச்சிக்கிட்டு அதைத்தான் சொல்லிக்கிடுவாங்க. கேட்டால் வைங்க என்னென்ன இப்படி பேச அப்படி பேசுனா நம்மளை ஒன்றும் காயப்படுத்தாது. அதெல்லாம் விட்டு கண்டுக்கிறாத. டேய் எங்கே நீ வேறு போட்டிருக்காரு ராஜ்குமார் சொல்லியிருக்காருல, அவர் மேலே நீ வழக்கு தொடு. அவர் உன்னை சொல்லியிருக்காருல பிம்பத்தை, நீ தான் சொல்லல என் உயிர் தலை என்ன பறவன் தலைவன் சொல்கிறீல. நீ உண்மையிலேயே தலைவர் நேர்ச்சி நான் கொண்டு அவர் மேலே வழக்கு விட்றான் மானங்கட்டவனே. என்ன சும்மா போய் சந்திக்கவே சும்மா போய் குடிச்சிக்கிட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு நீ எவ்வளோ போயிடா அவ கூட கடந்து போயிருப்பாடா. இவ்வளோ நாள் அவர் உயிரோட தானே இருந்திருக்காரு, இவ்வளோ நாள் உன்னை பற்றி சொல்லியிருக்காரு அவர். நீ இருக்க முழு சந்திரமுயா மாறின மாதிரி முழு சங்கியாக மாறிட்டியடா. உனக்கு செந்தமிழன் சீமான்னு சொல்லி நாங்கள் கூட்டு திரும்படா, நீ சங்கி சீமான்றா மானங்கட்ட பேல. உன்னை எங்கேயாவது விளக்கமாத்தலாம் செருப்படி வாங்க போகிற. உனக்கு நேரம் சரியில்லை, உனக்கு ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நாள் எப்படியோ ஓட்டிக்கிட்டு இருந்திருக்க, எல்லாரும் உன்னை கண்டுக்கிறாமல் விட்டதே பெரிய தவறு. இப்போ நாளாக கட்சியை விட்டு விலகி 4 வருஷம் ஆனாலும் உன்னை கண்டுக்கிறாமல் விட்டேன் பாரு. இப்போ ஒரு 6 மாதமாக பேசுகிற மாதிரி முன்னாடியே பேசியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்து திருத்திருப்பேன். இப்போ தானே நிறையா பேர் விலகுதுங்க. என்னடா இவங்களாம் பேசணும்னா எங்கே நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. நாங்கள் கட்சிக்கு வேலை வாக்கலைன்னு சொல்லு, கட்சிக்கு உண்மையாலேன்னு சொல்லு. கட்சிக்கு உண்மையாக இருந்தவனை எதுக்கு உனக்கு பிடிக்க மாட்டேது? ஏன்னா நீ உண்மையாக இல்லை. ஐயோ என் தலைவரை நேசிக்கிறேன். ஏன்னா நான் கட்சியில் இருக்கும்போதே சீமான் படத்தெல்லாம் மயில் வச்சுக்கிட்டு தெரிய மாட்டேன். என் காரில் மயில் வந்துல சீமான் படத்தெல்லாம் ஓட்டுவேன். தலைவர் படம் தான் ஒட்டியிருப்பேன். சீமான் படம் இருந்தாலும் சின்னதாக இருக்கும், தலைவர் படம் தான் பெருசாக இருக்கும். என் சட்டப்பையில் அன்றைக்கும் தலைவர் படம் தான் வச்சுருந்தேன், இன்றைக்கும் தலைவர் படம் தான் வச்சுருக்கேன். எனக்கு தலைவர்ன்றது எனக்கு குலசாமி மாதிரி. நான் அவரை பற்றி என்றைக்கு அவர் புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோனோ இன்றைக்கி நிஜாம்பா கூட போட மாட்டேன். இல்லை என்கிட்ட மது பழக்கம் புகைப்பழக்கம் எதுவுமே இல்லை. நீ நாய், நீ சொல்லு. நான் தலைவர் மேலே சத்தியம் போட்டு சொல்கிறேன், எந்த பழக்கமும் இல்லை. நீ மானங்கட்ட பேல சொல்கிறா, தலைவர் மேலே சத்தியம் போட்டு சொல்கிறா. நீ சொல்லு, பொய் சத்தியம் பண்ணுவேன். அவன் கூட இருக்கவனுக்காக தெரியும்ல. என்னடா முதல் நாள் வேறு குடிச்சு போட்டு தலைவர் மேலே சத்தியம் பண்ணுறேன்ட்டு நீ குடிச்சிட்டு வந்து உறுதிமொழி சொல்லுவேன். மானங்கட்டவனே குடிச்சு போட்டு கேட்டால் குளிச்சுட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. மதியம்லாம் குளிச்சு விட்டு வந்துட்டு செண்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிட்டு வந்துட்டா போதுமா? சோனை ஓம் பின்னாடி தெரிஞ்ச நினைச்சாண்டா வேதனையாக இருக்குது. எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்துருக்கு தெரியுமா? அங்கே ஈழத்தில் சிங்களவனாவது அங்கே உள்ளவனை என்ன அழைப்பிச்சிங்க. நீ இங்கே இருக்கவனை இளைஞர்களை ஃபுல்லாக அவன் கூட போட்டு எங்களை மாதிரி ஆளுகளை உள்ள வச்சு எங்கள் சொந்த காசுகளை செலவழித்து எரிபொருள் போட்டு பெட்ரோல் போட்டு நோட்டீஸ் அடித்து சோறு தட்டி பொதுக்கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி வழக்குகளை வாங்கி இந்த மயிறு தாக்கப்பட்டாருன்னு சொல்லி இவரை நான் அடிச்சுட்டு நான் போய் சிறையில் இருந்தேன். மானங்கட்டவனே உனக்காண்டி சிறையாக கிடந்தேன். இந்த கட்சியை வளர்க்கணும்டா 8 நாள் பட்னியாக கிடந்தேன்டா. நீ விடுறா, ஒரு நாள் பட்னியாக கிடறா பார்ப்போம், ஒரு நாள் சாப்பிடாம இருறா பார்ப்போம். மானங்கட்டவனே நீ சாப்பிடாம இருப்பியாடா? அந்த தலைவரை சந்திக்காமல் தலைவர் சந்திச்சு போகணும். இன்றைக்கி வந்து அவர்கிட்ட போய் நீ சொல்கிறா பாவம், அவரை பார்த்தாவே தெரியுதுடா பாவம். இந்த சங்கிகள் ஃபுல்லாக இந்த சங்கிகள் சீமானோட இருக்கேன் சங்கீதம் என்னை கேட்டா அவன் கருத்தில் இருந்தேன். தலைவரை சந்திச்சாலும் சரி சந்திக்கலைனாலும் சரி புகைப்படம் இருந்து எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி எங்களுக்கு சீமான் டேய் மானங்கட்ட போயிடலா உங்களுக்கு சேர்த்தாண்டா பேசுகிறேன். அவன் என்னடா புரட்சி பண்ண என்னடா சொல்லுங்கடா. அவன் சொல்கிறது ஏதாவது நடக்குமாடா? அவன் சொல்கிறது ஏதாவது நடக்குமா? சாத்தியமா? சீமான் முதலமைச்சரானா தலையில் வாங்கி கொடுத்துருவாரா? ஏன்டா இங்கே ஒன்றிய அரசு இருக்கிற அதிகாரம் ஃபுல்லா நீ அப்படி என்னடா நீ இந்திய இராமைக்கு செஞ்சிருவியா? நீ தேர்தலில் நிற்கும் போது என்னடா எந்த முறையுமில்லடா எடுத்துகிட்டு எடுக்கிற? தேர்தல் மனு தாக்கல் பண்ணும்போது நீ பண்ணியிருப்பீங்களடா, உனக்கு தெரியாதா?
என்ன உறுதிமொழி எடுத்து என்ன எப்படி மனு தாக்கல் பண்ணுறாங்கன்ட்டு. மானம் கட்டவனே, நீ சும்மா பேசிக்கிட்டு அவங்க உன்னை கண்டுக்கிறாம விட்டுருக்கேன். நீ அன்றைக்கி பெரியாரை பேசணும், அண்ணாமலை கொண்டு வந்து ஆதாரம் தாரோம்னே. அண்ணாமலை இன்னும் ஆதாரம் தேடிக்கிட்டு இருக்கானா? அண்ணாமலை சாயந்தரமே உனக்கு வந்து தாரோம்னாடா. உன் கூட பேசி பேசி எல்லாத்தையும் நாங்கள் மரியாதையும் பேசுவோம். உன் கூட பேசும்போது உன் கூட இருக்கிற நாய்க்கு எவனுக்குமே நீ மரியாதை இல்லைடா. சீமானை எவன் ஆதரித்தாலும் சரி அவனுக்கு மரியாதையே இல்லை. ஏன்னா அவனை நாங்கள் மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை. இவன் என்ன ஜென்மம்னே தெரில. மானங்கட்ட பையன் உன் கூட கலந்துருக்குமாடா. கூட இருந்து கட்சியை தெரிஞ்சு வளர்த்து கொண்டு போய் திரிஞ்சு. ஆனால் நீ இன்னமும் சொல்கிறான்டா, நான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறேன், உனக்கு நல்ல சாவே வராது. உன் சாவில் தெரிஞ்சுக்கிறலாம் நீ நல்லவனாக கட்டவனானும். ஐயா அப்துல் கலாம் எப்படி இறந்தார்? மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு நெஞ்சு வலிக்கிட்டு இருந்தார். உன் சாவு அப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ ஒன்று கால் கை விளக்காமல் கிடக்கணும், இல்லைன்னா உன் சாவுன்றது மோசமானதாக இருக்கும். நிச்சயம் உனக்கு நல்ல சாவு வராது. இல்லைன்னா கால் கை இழுத்துக்கிட்டு ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டாவது கிடக்கணும். நீ அவ்வளோ சீக்கிரம் செத்துறவும் கூடாது. எதையா நல்லது செஞ்சு. ஏன்டா இப்போ எப்படியா அந்த தலைவரை கொண்டு போய் நீ அதோட சந்திச்ச புகைப்படத்தை ஒட்டி விட்டு, ஏன்டா இதெல்லாம் என்னடா எவனா செய்வானாடா? அந்த ஒரு படத்தை ஒட்டி வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ கதை கட்டி விட்டுருக்க. நீ தலைவரை சந்தித்து தலைவர் கூட இருந்தோம்னு நினச்சாடா நாங்களும் அவன் கூட இருந்தோம். உன் கட்சியில் உன்னோட பேச்சை கேட்டு வந்தோம் நினைக்கிறியா மயிறு? உன் பேச்சை கேட்டலாம் இல்லை. உன் பேச்சைட்டு உன் படத்தை தானடா நான் வச்சுக்கிட்டு தெரியும் எங்கேயுமே. அந்த கூட நிற்கிற பழைய ஆளு இருந்த ஆளு ஃபுல்லாக சீமானுக்குன்னு இல்லை. சீமானுக்குன்னா இப்போ இருக்கிறவன் இந்த ரசிகர் மனப்பான்மையில் இருப்பேன். அவனுமே நிரந்தரமாக இருக்க மாட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே போயிடுவான். எவ்வளோ நாளைக்கு இவன் கூட இருப்பேன்? ஒரு நிச்சயம் உண்மையை தெரிஞ்சு வந்துடும். மானங்கட்ட சூடு சொரணாக இருந்தால், நீ உண்மையான யோக்கியனாக இருந்தா, நீ தலைவரோட போய் எடுத்து நீ சொல்கிற இல்லை அவர்கிட்ட ஆதாரம் இருக்கிறவன் கேட்குறவன் தம்பியை நீ எடுத்ததுக்கான எதுடா? நீ எடுக்கவே இல்லையா, சந்திக்கவே இல்லையாடா? அவர் கதிரை நான் கிட்டத்தட்ட ஈழத்துலேருந்து தலைவர் கூட இருந்தவர் எத்தனை நாள் சொல்லும் போது கூட யாரும் இதை பற்றி கேட்கல. அவரை அப்படி படித்து சந்திக்கவே இல்லைன்னு. ஏன்டா வீட்டுக்கு வெளியே நான் நிற்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சதாடா. நான் வீட்டுக்கு வெளியே நிற்கும் போது வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் போனால் எனக்கு தெரியாமல் அப்புறம் வீட்டுக்குள்ளே போக முடியும். மானங்கட்டவனே, எவ்வளோ கதை நீ ஏற்கனவே என்றாலும் என்ன கதை? நான் டேய் பேசி பேசி காதுகள் உன் பேச்சை கேட்க முடியலடா. உன் பேச்செல்லாம் இப்போ கேட்கவே முடியல. யாராவது எதையா அவன் பேசியிருக்கேன்னு சொன்னால் அதை மாத்திரம் என்னென்னு போய் கேட்குறத தவிர நீ டெய்லி பேசுகிறவர் எங்கனையா நின்றுக்கிட்டு உன் பேச்செல்லாம் ஐயோ சீமானே பேசுகிறாருன்னு சொல்லி அப்படி கொண்டு வந்து மானங்கட்ட போய் உன்னையே போய் அண்ணன் ஒன்னே மானங்கட்ட போய் உனக்கு நல்லவனே இல்லைடா, நல்லவனே இல்லை. நீ முடிஞ்ச என் மேலே வழக்க போடுறா. நான் பேசுகிறேன் இல்லை, இதே சிவாங்க தானே நான் சொல்கிறது பொய்யா இருந்தா நீ என் மேலே வழக்க போடு. நீ சொல்லுவீல்ல எத்தனையோ வழக்குன்னு. உனக்காண்டி நாங்கள் எத்தனையோ வழக்கு சந்திச்சுருக்கோம். உன்னை பேசுகிறக்கா நான் நீதிபதிகிட்டே கேட்குறேன்டா. இவன் சந்திக்கவே இல்லைங்க. இவன் வந்து ப்ராட போய் எங்களை ஃபுல்லாக மூளைச்செலவு சரி இவன் பின்னாடி போய் தலைவரை தானே இவன் கூட நின்று எல்லார் வாழ்க்கையும் இங்கே எடுத்தவன். இவனை பிடிச்சி உள்ளே போடுங்க, அப்போ தான் இளைஞர்களால் ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியும். எல்லாரோட வாழ்க்கையை இங்கே எடுத்துருவேன்னு சொல்லி அந்த நீதிமன்றத்திலேயே சொல்கிறான். நீ ரோசமான ஆள் மானங்கட்டவனாக இருந்தால் வாடா குர்றா மேலே வழக்க குடுறான். மானங்கட்ட பேல ப்ராட பேல நல்ல சாவ மாட்டடா. உன்னோட சாவலை தெரிஞ்சுக்கலாம். உன்னை பேசுனா நெஞ்சு வலிக்குது மானங்கட்ட பேல.